மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியர்னு நினைக்கிறேன். சாரி மக்களே, நேற்று கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதனால் லைவ் வர முடியல. 25-26 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெக்கார்டாக போட்டுரும். ஓகேங்களா? ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், அபிட் சார் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் வரும். ஓகேங்களா? அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. டிஎன்பிசிக்கு, பேங்கிங்க்கு, தென் மெக்காப்க்கு, ரீடிங்ஸ்க்கான கோர்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது சாரோட A to Z கிராமர் கோர்ஸ் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த கோர்ஸ் இது. அடுத்து ரீசனிங் அருண்குமார் சாரோட கோர்ஸ் இது. ஓகேங்களா? இதெல்லாம் செக் அவுட் பண்ணி போகிறீங்க. டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் அதுக்கான கோர்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும், என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதுக்கு அவைல் பண்ணி பாருங்கள் மக்களே. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போயிடுவோம். மக்களே, இன்னிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படின்னா, இன்றைக்கி நம்ம டேஸ்களோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேயோட ஒரு 2 to 3 மினிட்ஸில் குயிக் ரீகால் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, நான் அதை போய் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 25-26 கரண்ட் அஃபேர்ஸ் இது. 24th ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிடுவோம். 24th என்னெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ராஜஸ்தான் விசிட் பண்ணியிருந்தார். ஓகேங்களா? 103 அம்ருத் பாரத் ஸ்டேஷன் ரீவேம் பண்ணுறதுக்காக அப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தார். மொத்தமாக 26,000 crore. ஓகேங்களா? அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்க வந்து PWD எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 4% ரிசர்வேஷன் ஹவுசிங் அலோகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸ் பார்த்தோம், நான் இருக்கேன். அடுத்து 25th ஆனிவர்சரி ஆஃப் நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் அவங்களோட ஆனிவர்சரி வந்து கோவாவில் செலிப்ரேட் பண்ணாங்க. அங்கே சாகர் பவன் போலார் பவன் அப்படின்றது ஓப்பன் பண்ணாங்க. லைக் ஓஷன் அண்ட் போலார் ரீஜனை வந்து மானிட்டர் பண்ணுன்றதுக்காக. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், யூனியன் மினிஸ்டர் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ட்ரைனிங் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு அக்வாகல்ச்சர் பார்க் வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அது எந்த ஸ்டேட்டுன்னு கமெண்ட்டில் போடுங்க. 42.4 crore வந்து அதை கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த ஸ்கீம் அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ஸ்ய சம்பத் யோஜனா. ஓகேங்களா? அடுத்து பீகார் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பையர் செல்லர் மீட்டர் நடத்தியிருந்தாங்க. அதாவது அவங்களோட ஜிஇ டேக் வாங்கின ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் பூம் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஜிஇ டேக் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட் எது மக்களே, அதையும் போடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இங்கே கேட்டது வந்து அக்வாகல்ச்சர் பார்க் எந்த ஸ்டேட்டில் ஓப்பன் பண்ணாங்க, அது இது வந்து ஜிஇ டேக் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் எந்த ப்ராடக்ட் வாங்கிச்சு, அதுவுமே போடுங்க. அடுத்து பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து E0 FIR சிஸ்டம் ஓப்பன் பண்ண, அதாவது 10 lakh மேலே ஒரு சைபர் ஃப்ராட் எடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆன்லைனில் அப்டேட் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் அப்படின்றவங்க ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து 18,200 hectares வந்து ஃபாரஸ்ட் லேண்டை வந்து இழந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அல்ஜீரியா வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் ஜாயின் பண்ணியிருந்து. இது பிரிக்ஸ் கண்ட்ரி ஓப்பன் பண்ணுறது தான் நியூ டெவலப் பேங்க். பிரிக்ஸ் சமிட் இந்த வருஷம் எங்கே நடக்க போகுது அதையும் போடுங்க. ஓகே, வெல்நேம் பார்ட்னர்ஸ் வேர்ல்டு ஹெல்த்தியஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அதில் வந்து மும்பை 27th மக்களே பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேங்களா? அடுத்து RBI அப்ரூவல்ஸ் பார்த்தோம். அதில் வந்து கீட் பே அப்படின்றதுக்கு ஃபைனல் பேமெண்ட் அக்ரிகேட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கும் ஆதித்யா பிர்லா கேபிட்டலும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? MSME லைக் லோன் போர்ட்போலியோக்காக. அடுத்து SBM பேங்க்கும் ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப்பும் இன்சூரன்ஸ் லைக் பேங்க் அஷூரன்ஸ்க்காக MOU போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் வந்து 2047 இருடையோட டார்கெட், அது பார்த்துங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் அவங்க வந்து ஒரு அட்டல் இனோவேஷன் சென்டர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் இந்தியா நெக்ஸ்ட் அவங்க MOU போட்டாங்க. எதுக்குன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. லைக் ஒரு MSME வந்து அவங்களுக்கு லோன்ஸ் எப்படி வந்து சீக்கிரமே கொடுத்து முடிக்கணும், லைக் அதுக்கான. ஓகே, MSME இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரியுறதுக்காக இந்த MOU. அடுத்து நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து ஸ்லைஸ் ஸ்மால் பேங்க் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நேம், ஏன்னா அது மெர்ஜ் நடந்திருக்கும். அதனால் அவரோட ஃபிக்ஸ்ட் ரேட்டிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட GDP growth வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து 6.4 ஆவரேஜாக இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட GDP growth போன ஃபினான்ஷியல் இயர் 4th quarterல 6.9 அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. சாரி மக்கள். அடுத்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் நேஷனல் ஏரோநாட்டிக்கல் லேபரேட்டரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீ மான்சூன் ஃப்ளஷ் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரீஜனில் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால அது. அடுத்து யூஎஸ் நேவியும் வந்து $175 பில்லியன் அளவுக்கு ஒரு மிசைல் டிஃபென்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலோட அயன் டோம் அப்படின்றத பார்த்து. இவங்க ரெடி பண்ணுறது நேம் வந்து கோல்டன் டோம். ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சோடியம் அயான் பேட்டரியில் ரன் பண்ணுற பேட்டரி செல் ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? கேரளா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் ரோபோட்டிக் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன். ஓகேங்களா? அடுத்து இன்டர்நேஷனல் டே ஃபார் ஆப்ஸ்டெரிக் ஃபெஸ்டிவல் அது வந்து May 23. ஓகேங்களா? வேர்ல்டு டர்ட்டில் டே May 23. ஓகே மக்களே, ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, நம்ம இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் போயிடும் மக்களே. இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னன்னா, ஒரு டீம் ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்துகிறாங்க. அதை இமேஜ் ஃபார்மேட்டில் கொண்டு போகணும். ஒரு 8 to 9 நியூஸஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மற்ற நியூஸ் நார்மலாக இருக்கும்.
ஃபஸ்ட் டேன்றதால மொத்தம் எடுக்க முடியல. லைக் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம இந்த மாதிரி கூட எடுப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷனல் நியூஸில் பாருங்கள். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருக்காருங்களா, எல் முருகன், உங்களுக்கு தெரியும், இணையமைச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ்க்கும் இணையமைச்சர், தென் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அதுக்குமே அவர் இணையமைச்சர். ஓகேங்களா? அவர் என்ன வந்துன்னா இப்போது திருச்சிராப்பள்ளிக்கு போயிருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர் அப்படின்னு ஒரு கிங் மக்களே 8th செஞ்சுரியில் ரூல் பண்ண கிங். ஓகேங்களா? எங்கெங்கே இவர் பர்டிகுலராக ரூல் பண்ணார்னா தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தமிழ்நாடு ரீஜன். இவரை பற்றி என்ன மேஜர்னா, இவர் 12 வாரில் மேஜர் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி அது எதுவுமே தோக்கலை. ஓகேங்களா? 12 வாரில் எதுவுமே தோக்கலை. ஓகேங்களா? இவரோட லீகசிக்காக ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, 2026 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அதை வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 1350 பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அப்போ தான் இது சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எங்கே நடந்ததுன்னா திருச்சிராப்பள்ளி கவர்மெண்ட் மெமோரியல் காம்ப்ளெக்ஸ், திருச்சிராப்பள்ளி. அனௌன்ஸ் பண்ணது யார்? எல் முருகன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அதோட ஸ்டேட். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், இவர் தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா? இவர் வந்து சோரன் மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிங்கை. ஓகேங்களா? சோரன் மாறன் தான் அவர் பேரரசு பெரும்புடுகு முத்திரைன்றது லைக் அந்த கிங்கோட லைக் டைனாஸ்டி நேம். அந்த மாதிரி ஒரிஜினல் நேம் வந்து சோரன் மாறன். ஓகேங்களா? டைனாஸ்டி இங்கே சொல்லிக்கிறாங்க, முத்தரையர் வம்சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மக்களே, இது இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அதே ஈவெண்ட்டில் தான் இவர் தான் லான்ச் பண்ணியிருப்பார். கோயம்புத்தூரில் வச்சு என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கிட்ட இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி மே 22 உங்களுக்கு தெரியும். அந்த டேவை வந்து கமெமரேட் பண்ணுறப்போ ஒரு பர்ன் டு ஃப்ளை அப்படின்னு ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி பேரட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து லைக் செல் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து நம்ம பை பண்ணுறது இதெல்லாம் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்காக தான் இது யாரெல்லாம் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க, அப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து இதனால் என்னென்னா 12 நேட்டிவ் பர்க்ரேட் ஸ்பீசஸ் லைக் அந்த கிளியை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எந்த ஆக்டுக்கு? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது எதை பேஸ் பண்ணிங்கன்னா ஜோசப் ரிச்னார்ட் லூயிஸ் அப்படின்றவர் ஒரு இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி பர்க்ரேட்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இருக்கிற சயின்டிஸ்ட். ஓகேங்களா? அவரோட கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அதில் என்ன மெசேஜில் சொல்லியிருக்காங்கன்னா செல்லிங் அண்ட் கேச்சிங் பேரட்ஸ் க்ரூயல் அண்ட் பனிஷபிள் அஃபென்ஸ். அது செல் பண்ணுறதுலாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேம்பெயின் பார்ட்னர்ஷிப் பண்ணுறது யாருன்னா அனிமல் ரெஸ்கியூவர்ஸ், மதுரையை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க த்ரீ மெம்பர்ஸ், அண்ணாமலைஸ் குரூப் கோயம்புத்தூர், ஏஆர்சி பார்சல் சர்வீஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், அடுத்து மீடியா எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஜெயேந்திர காம்ப்ளெக்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இப்போது இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனில் வருது இல்லை, அதனால் ஸ்டாட்டிக் ஜோதிராத்தஸ் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் வந்து இந்த நியூஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸில், அதனால் அதுக்கான ஸ்டாட்டிக். ஓகேங்களா? கிரண் ரிஜிஜு. ஓகேவா மக்களே? அடுத்த நியூஸ் பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் ப்ளூ டாக்ஸ் அப்படின்றத இங்கே இந்தியாவில் நடத்திருக்காங்க. எங்கே நடத்திருக்காங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா? இது எதுக்கு நடத்திருக்காங்கன்னா மக்களே, இப்போ யுனைடெட் நேஷன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? ஓஷன் எக்கனாமி இருக்குல்ல, சாரி மக்களே, ஓஷன் எக்கனாமி வந்து நம்ம எப்படி ப்ளூ எக்கனாமி ஓஷன் எக்கனாமி எல்லாம் ஒன்று தான், அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, அதில் இருக்கிற ஸ்பீஷஸ் வந்து எப்படி பாதுகாக்கிறது, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ தேர்டு யுனைடெட் நேஷன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா இங்கே பாருங்க, ஃப்ரான்ஸும் கோஸ்டாரிக்கா. ஃப்ரான்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஞ்ச் கண்ட்ரி. கோஸ்டாரிக்கா எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஏன்னா அது மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகும். 1 மினிட். கோஸ்டாரிக்கா பனாமா இருக்கிற மக்களே, அதுக்கு மேலே இருக்கும். இங்கே பாருங்க, தெரியுதா? பனாமா கால்வாய் கேள்விப்பட்டிருப்பீங்களா? லைக் அந்த ஷிப்பெல்லாம் இந்த மலைப்பகுதி நடுவில் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது கோஸ்டாரிக்கா, ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி மாதிரி தான். ஓகேங்களா? அவங்களும் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. ஏன் இந்த மாதிரி இமேஜ் ஷோ பண்ணுறேன்னா, லைக் இப்போ இது மைண்டில் இந்த இமேஜ் போய் நிற்கும். வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கோஸ்டாரிக்கா பற்றி வரப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் உள்ளே வரும். அப்போ அப்படியே அந்த ரெண்டு நியூஸ் இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக மட்டும்தான். வேஸ்ட்டு நினைக்காதீங்க, இந்த மாதிரி படிங்க, கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். இப்போது அதான் தேர்டு யுனைடெட் நேஷன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அங்கே நடக்க போகுது. ஜூன்லாம் நடக்க போகுது. ஜூன் 3 எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஓகேங்களா? ஜூன் 5, 9 அந்த டேட்டில் நடக்குது. இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த நியூஸை திருப்பி பார்க்க தான் போகிறோம்.
ஓகேங்களா. அதை 2 பேர் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸும் கோஸ்டாரிக்காவும். ஃப்ரான்ஸ் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரி எங்கே இருக்குன்னு, அதனால் அதை நான் ஷோ பண்ணல. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே இந்தியா சைட்லேருந்து ப்ளூ டாக்ஸ் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் நியூ டெல்லியில் வச்சு பண்ணுங்க, பிரித்தி பவன் நியூ டெல்லி. ஓகேங்களா. அடுத்து எம்பசி ஆஃப் கோஸ்டாரிக்கா, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இதை சேர் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் இருக்காங்கல்ல, அதோட செக்ரட்டரி எம் ரவிச்சந்திரன். ஓகேங்களா. அவர் தான் வந்து இதை சேர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா லைக் ஓஷன் எக்கனாமி எப்படி லைக் பாதுகாக்கிறது. அடுத்து இதில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 14 பற்றி பேசியிருப்பாங்க. லைஃப் பிலோ வாட்டர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இங்கே இருக்கு பாருங்க மக்களே. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது நம்ம இருக்கிற எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து திடீர்னு கோல் நம்பர் 8 என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நோ பவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் வெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இவங்க சொல்லிக்கிறது 14 பாருங்கள், லைஃப் பிலோ வாட்டர். சரி, இதை பற்றி சொல்லிடுவோம். லைக் இது எப்போ லான்ச் பண்ணுங்கன்னா யுனைடெட் நேஷன் தான் இதை சொன்னாங்க. 2013 எல்லா கண்ட்ரி இதை அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் மொத்தம் 169 டார்கெட் இருக்குது. டார்கெட் நோட் பண்ணிங்க, 169 டார்கெட் மக்களே. ஓகேங்களா. டார்கெட் இருக்குது. ஓகேங்களா. அதை நோட் பண்ணிங்க. ஓகேங்களா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இப்போ இந்த ஈவெண்ட் சொன்னால இப்போ இங்கே வந்துடும். செகண்ட் ப்ளூ டாக்ஸ் நடத்துனாங்களா, அதோட தீம் பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் ப்ளூ எக்கனாமி. ப்ளூ எக்கனாமி ஓஷன் எக்கனாமி தான் சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத். ஓகேங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட் போயிடுமா. இது நியூஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு மஹவுட்ஸ் வில்லேஜ். இது ஒன்றும் இல்லை, யானைப்பாகன், யானை பாதுகாக்கிறாங்கல்ல, லைக் அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா தமிழ்நாட்டில். எங்கன்னு பாருங்கள், தெப்பக்காடு எலஃபண்ட் பேங்க் இருக்குல்ல, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, நீலகிரிஸில் இருக்குது, முதுமலை டைகர் ரிசர்வ். ஓகேங்களா. அங்கே அந்த யானை பாகன்ஸ்லாம் இருக்காங்களா, அது ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான இடம். அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். நம்ம எம்கே ஸ்டாலின் சார் தான் அங்கே இனாகரேட் பண்ணியிருப்பார். ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 5.6 crore. ஓகேங்களா. இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. எத்தனை ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோன்னா 44 எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ்னால் புரியுதா, லைக் இப்போ இருக்கிற கரண்ட், அதாவது அது யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸும் சரி, அதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு லைக் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்விரான்மெண்ட்டை பாதிக்காத மாதிரி இதான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து மஹோட்ஸ் அண்ட் கவாடிஸ்னால் அந்த மஹோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. ஓகேங்களா. என்னென்ன அது இருளர், வேட்டம் குறும்பர், தென் காட்டு நாயக்கர், இவங்களாம் அந்த வேலையில் இருக்கிற பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள், மக்களே, ட்ரைபல் பீப்புள்ஸ். ஓகேங்களா. அதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. எத்தனை ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், எவ்வளோ ஃபண்டிங் பண்ணாங்கன்னு கேட்கலாம், இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், அப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா. எந்த பிளேஸ் அப்படி கேட்கலாம். ஓகேங்களா. அந்த தேப்பக்காடு எலிஃபென்ட்ஸ் ஃபேக்ட் இது ஸ்டாட்டிக். ஏஷியாவில் ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் ஃபேக்ட் பிரிட்டிஷ் டைம்லேயே ஓப்பன் பண்ணி 1970. ஓகேங்களா. கரண்ட் பாப்புலேஷன் வந்து 27 இருக்குது. அதில் 20 வந்து கும்கினா லைக் ட்ரெயின் பண்ணி வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, 5 ரிட்டையர்டு எலிஃபென்ட்ஸும் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் போயிடுமா. அடுத்து இது பாருங்கள், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு விஸ்டோடோம் ஜங்கல் சஃபாரி ட்ரெயின். இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் வந்து நம்மளுக்கு வைல்ட் லைஃப் இது எங்கன்னு பாருங்கள், உத்தரப்பிரதேஷும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அந்த காடு பகுதியில் எக்கோ டூரிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. பர்டிகுலராக அந்த ரீஜனில் மட்டும் இப்போ உதகை மலை ட்ரெயின் பார்க்குறீங்கல்ல, லைக் அந்த மாதிரி. இது வந்து எந்த வைல்ட் லைஃப் சான்சரி கனெக்ட் பண்ணுதுன்னா மொத்தம் இது 105 கிலோமீட்டர் ட்ராவல் 107 கிலோமீட்டர் மக்களே, 107 கிலோமீட்டர் வந்து இந்த ஏரியா கவர் பண்ணுது. ஓகேங்களா. எவ்வளோ ஹவர்ஸ் டியூரேஷன்? 4 hours 25 minutes இதை ட்ராவல் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து இது எதை கனெக்ட் பண்ணுது பாருங்கள், கட்டனேகாத் வைல்ட் லைஃப் சான்சரி அண்ட் தூத்வா டைகர் ரிசர்வ். இது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஓகேங்களா. மொத்தம் 9 ஸ்டேஷன் அதுக்கு நடுவில் வச்சுருக்காங்க. அந்த 9 ஸ்டேஷன் என்னன்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை ஸ்டேஷன் வேணால் கேட்கலாம். 9 ஸ்டேஷன் எந்தெந்த ஒரு வைல்ட் லைஃப் சான்சரியில் டைகர் ரிசர்வ் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஒரு எக்கோ டூரிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக டிக்கெட் ப்ரைஸ் பாருங்கள், 275 ஒரு பர்சனுக்கு மேக்ஸிமம் 275 இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதோட தான் மக்கள். நெக்ஸ்ட் போயிடுமா. இந்தியா லான்ச்சஸ் ஸ்பைஸ் செட் ப்ரோக்ராம். இது ஒன்றும் இல்லை, ஸ்பைஸ் தெரியல நம்ம யூஸ் பண்ணுற சில்லி, கார்டமன், லைக் அந்த மாதிரி ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்லாம் பூம் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் பண்ணியிருக்காங்க. எது கீழே அவங்க வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி யார் மக்களே? பியூஷ் கோயல். ஓகேங்களா. அடுத்து இதோட நேம் பாருங்கள், சஸ்டைனபிலிட்டி இன் ஸ்பைஸ் செக்டார் த்ரூ ப்ரோக்ரஸிவ். அதாவது என்னென்னா ஸ்பைஸ் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பூம் பண்ணணும். அதை பற்றி
கொஞ்சம் ப்ரமோட் பண்ணால் தானே அதை பற்றி தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இங்கே இருக்குது, இந்த ஸ்பைஸ் வந்து இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக பூம் ஆகும்ல, அதெல்லாம் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஆல்ரெடி வந்து ஃபினான்ஷியல் நம்மளோட 15th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் டோட்டல் அவுட்லேவா 422.3 crore ஆல்ரெடி அலோகேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதில் பர்டிகுலராக 130 crore வந்து லைக் அந்த மாதிரி ஸ்பைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபார்மர்ஸோட லைக் என்ன சொல்கிறது, அந்த ப்ரொடக்ஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 130 crore வந்து ஆல்ரெடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, பெனிஃபிஷியர்ஸ் பாருங்கள், இதனால் 45,000 எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பூம், 45,000 ஃபார்மர்ஸ் வந்து பூஸ்ட் ஆக போகிறாங்க. இதனால் ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன், அதுதான் FPO, ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனாக இப்போ நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறீங்க, ரெடி பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது, லைக் அதை வந்து இண்டஸ்ட்ரி கொண்டு போகிறது, அந்த வேலையெல்லாம் இவங்க பார்ப்பாங்க. அதே ஃபார்மருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே இவங்க கொடுக்குவாங்க. அவங்க தான் கவர்மெண்ட் ஓன் பண்ணுறது, கவர்மெண்ட் பேக் பண்ணுறது ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன். இது என்னன்னா ஒன்றுமே இல்லை மக்களே, ஸ்பைஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதோட லைக் எக்ஸ்போர்ட் பூம் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்ததால் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 16th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போது ஃபினான்ஷியல் 27 ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை, அதுக்கு ஆல்ரெடி சீஃப் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஹெட் யார், அதை போடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், MSME மினிஸ்ட்ரி, MSME ஜித்தன் ராம் மஞ்சி, அவர் தான் வந்து MSME மினிஸ்டர் மக்களே. அவருக்கு என்ன அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு கம்பெனியோட MOU போட்டிருங்க, டேனிஷ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க். ஓகேங்களா, அவங்க கூட தான் MOU போட்டிருங்க. எதுக்குன்னா, இப்போ MSME வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பேட்டன்ட் ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் புதுசாக வந்து MSME ஒரு புது MSME ரெடி பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேட்டன்ட் ஃபைல் பண்ணி வாங்கணும்ல, அதுக்கு இருக்க டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது ஒரு MSME. ஏன்னா அந்த பேட்டன்ட் ஃபைல் ஆனால் தான் அந்த எக்ஸ்போர்ட் பூம் ஆகும்போது அந்த கம்பெனி ப்ராடக்ட் ஆகும். இல்லைனா அதே ப்ராடக்ட்டை வேறு யாருன்னா மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க சம்பாதிச்சிருவாங்கல்ல, அதனால் பேட்டன் வாங்குறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி பேட்டன் ஃபைலிங்ஸ்க்குலாம் வந்து தான் MOU போட்டிருக்காங்க. யார், மினிஸ்ட்ரி ஆஃப் MSMEயும் DKPTO, அவங்க நெதர்லாந்தை சேர்ந்தவங்க, டேனிஷ் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ். ஓகேங்களா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அப்புறம் பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், அதெல்லாம் சேர்ந்து அதான் பேட்டன்ஸ் வாங்குறது MSMEக்கு, அதுதான் இந்த நியூஸ். ஓகேங்களா, அடுத்து இதனால் எவ்வளோ பெனிஃபிட் ஆக போகிறோன்னா, ரிஜிஸ்டர்டு அது கவர்மெண்ட், அதாவது இந்த மாதிரி பேட்டன்ஸ் ஃபைலிங்கில் வந்து காசு தேவைப்படும்ல, அந்த பேட்டன் ஃபைலிங்ஸுக்கு ஆன காசு வந்து 70% வந்து கவர்மெண்ட்டே பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 2500 இனோவேஷன்ஸ் இதனால் பூஸ்ட் ஆக போகுது அப்படின்னாங்க. ஏன்னா நீங்கள் பேட்டன்ட்டை ஈஸியாக வாங்க முடியுது அப்படின்னா MSME நிறைய MSME உள்ளே வருவாங்க. ஓகேங்களா, புதுசாக அவங்களோட ஐடியாலஜி போட்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல, அதுதான். ஓகே, அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்கள். இது பாருங்கள், செமி கிரையோஜெனிக் என்ஜின். இது ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம இஸ்ரோ மிஷின், ஸ்பேஸ் மிஷின் யூஸ் பண்ணுற, இப்போ ராக்கெட் வச்சு தான் லிஃப்ட் அப் பண்ணுறாங்க சேட்டலைட்ஸ்லாம், அந்த ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற லைக் அந்த இன்ஜின் நிறைய கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்குது, நான் கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்குது. லைக் கிரையோஜெனிக் இன்ஜினா லிக்விட் ஆக்சிஜனை ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க. லைக் அது கொஞ்சம் சயின்டிஃபிக் கான்செப்ட், நம்ம அவ்வளோ படிக்க வேணாம். இது ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஒன் கைண்ட் ஆஃப் இன்ஜின். ஓகேங்களா, செமி கிரையோஜெனிக் இன்ஜின். அதை வந்து எலக்ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணி இந்தியாவில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் எக்ஸ், ஃபால்கன் 9 அந்த மாதிரி ராக்கெட்ஸ்லாம் இந்த டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி இது பண்ணியிருக்கா. யார், அக்னிகுல் காஸ்மோசிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா சென்னை, தமிழ்நாட்டில் இருக்காங்க இவங்க. ஓகேங்களா, IIT மெட்ராஸ் கூட சேர்த்து தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, இது சிம்பிள் நியூஸ் தான். இது ராக்கெட், அதாவது ஸ்பேஸ்க்கு சேட்டலைட் கொண்டு போகிற ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற லைக் அந்த இன்ஜின், அதை வந்து எலக்ட்ரிக் பேஸ் பண்ண செமி கிரையோஜெனிக் இன்ஜின்னா அதில் வந்து லிக்விட் ஆக்சிஜனை ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் பண்ணும். ஓகேங்களா, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அக்னிகுல் காஸ்மோசிஸ். அப்கமிங் மிஷன்ஸில் இதை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடுமா. நான் சொன்னது தான் இங்கே இருக்கும். ஓகே, அக்னிகுல் காஸ்மோஸோட சேர்மன் பாருங்கள், ஸ்ரீனிவாஸ் ராமச்சந்திரன் 2017 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா, சரி மக்களே, நெக்ஸ்ட்டு அது இது பாருங்கள், சாம்டல் ஆவியானிக்ஸ் அண்ட் மலேசியா ஃபோர்ஜ், அதாவது 2 பேர் சேர்ந்து மலேசியா ATSC 2 பேர் சேர்ந்து MOU போட்டுறாங்க. இது ஒன்றும் இல்லை, சாம்டல் ஆவியானிக்ஸ்ன்றது இந்தியாவில் இருக்கவங்க, நியூ டெல்லியில் இருக்கிற ஒரு கம்பெனி. மலேசியன் ATSCன்றது என்னென்னா, மலேசியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, சுக்கோய் MKM ஏர்க்ராஃப்ட், அதாவது நீங்கள் இப்போ ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி மக்கள் ஒரு ஏர்க்ராஃப்ட், அவங்களோட ஆர்மியில் யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட், அந்த ஏர்க்ராஃப்டோட ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், ஓவரால் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதுக்கான டெக்னிக்கல் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாம்டல் ஆவியானிக்ஸ் அவங்க இருக்காங்கல்ல,
அவங்க வந்து அந்த மலேசியன் ஏர்கிராஃப்ட்ஸுக்கான மெயின்டெனன்ஸ் ஓவரால் ரிப்பேர் ஃபெசிலிட்டி இவங்க ரெடி பண்ணி தராங்க. இவங்க வந்து அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதான் இந்த MOU. ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்டெல் ஏவியானிக்ஸ் லிமிடெட் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே, யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கா? ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி சிஸ்டம் லிமிடெட். ஓகேங்களா, இவங்க மலேசியாவில் இருக்காங்க. ஓகே, அவங்க எந்த ஏர்கிராஃப்ட்னு பாருங்கள், SU-30 MKM ஏர்கிராஃப்ட். மலேசியா ரெடி பண்ணுற ஏர்கிராஃப்ட் மக்களே. இந்த லைக் ஃபைட்டர் ஜெட், நம்ம ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் பார்த்துருப்பீங்களா, நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜெட். ஓகேங்களா, அது யார் ரெடி பண்ணுறா பாருங்கள், ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகேங்களா, அவங்களோட தான். எல்லாம் மலேசியா சம்மந்த நேம் தான், நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஏர்கிராஃப்டோட ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஓவரால் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து டெக்னிக்கல் ஐடியா வந்து இவங்க தர போகிறாங்க. யார் தர போகிறாங்க? சாமுவல் ஏவியானிக்ஸ். ஓகேவா. அடுத்து மக்களை இது மட்டும் இமேஜாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, மற்றதெல்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி கண்டென்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேன்றதை நிறைய எடுக்க முடியல. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இனிஷியேட்டிவ் நம்ம கம்மிங்கில் அப்படியே போகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இது இன்டர்நேஷனல் நியூஸில் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் மக்களே. வேர்ல்டு ஹைட்ரஜன் சமிட் ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, வேர்ல்டு ஹைட்ரஜன் சமிட் இப்போ நியூ நெதர்லாந்து நடக்கும் மக்களை. இது பார்க்கறதுக்கு முன்னாடி நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் வந்து ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதனால் நம்ம எந்த நியூஸ் வந்தாலும் அந்த ஸ்கீம்ஸ் ஏதாவது ஓடிட்டு இருந்தால் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம்ல. அதனால் இந்த ஸ்கீம் முதல்ல பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஓகேங்களா, நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் எதுக்கு மக்களை? இப்போ அடுத்த ரெனியூபிள் எனர்ஜி வந்து நம்ம என்ன போயிட்டோன்னா லைக் சோலாருக்கு அடுத்து க்ரீன் ஹைட்ரஜன், அதுக்கே போயிட்டோம். க்ரீன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் நிறைய வெரைட்டி இருக்கும். கிரே ஹைட்ரஜன், லைக் பிளாக் ஹைட்ரஜன், நிறைய வெரைட்டி. அது ஏன் பர்டிகுலராக க்ரீன் ஹைட்ரஜன் போகிறோன்னா, இது கார்பன் டை ஆக்சைடு எமிஷனே பண்ணாது. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, கிரே ஹைட்ரஜன் இமேஜ் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். கிரே ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன், க்ரீன் ஹைட்ரஜன். ஓகேவா, கிரே ஹைட்ரஜன்னா என்ன, ப்ளூ ஹைட்ரஜனா என்ன, க்ரீன் ஹைட்ரஜன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கிரே ஹைட்ரஜனை பாருங்கள், நேச்சுரல் கேஸையோ இல்லை கோலையோ யூஸ் பண்ணி, கோலை பர்ன் பண்ணுறதாலையோ நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி கிரே ஹைட்ரஜன் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதில் கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக எமிட் ஆகும். ஹைட்ரஜன் என்னதான் ரெனியூவல் எனர்ஜியாக இருந்தாலும் அதை ரெடி பண்ணுற ப்ராசஸில் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது. அதனால இது நல்லது கிடையாது. ஓகேங்களா, சரி அடுத்து பாருங்கள், ப்ளூ ஹைட்ரஜன். ப்ளூ ஹைட்ரஜன் எப்படின்னா அதே நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வர கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுதுல்ல, அதை கேப்சர் பண்ணி ஒரு டெஸ்ட் பெட்டில் போய் நம்ம கார்பன் கேப்சர் டெஸ்ட் பெட்னு பார்த்தோம்ல, 5 கார்பன் கேப்சர் டெஸ்ட் பெட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் கூட பார்த்தோம். கரெக்டாக நான் இருக்கா? அந்த மாதிரி அந்த கார்பனை கேப்சர் பண்ணி அண்டர் கிரவுண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றுலையோ ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த கார்பனை யூஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனாலுமே அது கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது. கரெக்டாக, அதனால் இதுவுமே வேணான்ட்டு அதுதான் க்ரீன் ஹைட்ரஜன் போகிறாங்க. க்ரீன் ஹைட்ரஜன் எப்படின்னா, இப்போ ஹைட்ரஜன் உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜனு லைக் நம்ம எலக்ட்ரோலைசர் ப்ராசஸ் மூலமாக பிரிப்பாங்க. 2H2O2 அப்படின்னு பிரிப்பாங்க மக்களே. ஹைட்ரஜன் அந்த H2O வச்சு லைக் H2H2O2 அப்படின்னு பிரியும். ஓகேங்களா, ஹைட்ரஜன் மட்டும், ஆக்சிஜன் தனியாகும். ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் போனால் நல்லது தான் மக்களே. ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் போனால் ஆக்சிஜன் இருந்தால் நல்லது தான். ஓகேங்களா, அதனால் ஆக்சிஜன் வெளில போகிறது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இதில் ஆக்சிஜன் தான் எமிட் ஆகும் க்ரீன் ஹைட்ரஜனில். அதில் வர ஹைட்ரஜன் நம்ம எடுத்து நம்ம லைக் க்ரீன் ஹைட்ரஜனாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அது பேட்டரி ரெடி பண்ணலாம். அடுத்து க்ரீன் அமோனியா ரெடி பண்ணலாம். க்ரீன் அமோனியா உங்களுக்கு தெரியும், ஃபெர்டிலைசராக கூட யூஸ் பண்ணலாம். அது ஒரு எனர்ஜி சோர்ஸாகவே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால தான் க்ரீன் ஹைட்ரஜன் போகிறோம். புரிஞ்சுதா? இப்போ ஓகே, இந்த ஸ்கீமுக்கு வாங்க. க்ரீன் ஹைட்ரஜனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுதா? அதுக்காக தான் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. யார் நோடல் மினிஸ்ட்ரினா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபிள் அண்ட் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி. ஓகேங்களா, எப்போ எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க மக்களே, யூனியன் பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர் 22 லான்ச் பண்ணியிருப்பாங்க. லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 February 2023. யார் லான்ச் பண்ணால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேங்களா, க்ரீன் ஹைட்ரஜன் வந்து இது ஒரு ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, அடுத்து ஒரே நிமிஷம். ஓகே, உங்களுக்கு க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் வந்து அது நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நல்லது இல்லை லைக் அதனால். ஓகேங்களா, அடுத்து வந்து இது நம்மளோட நெட் ஜீரோ எமிஷன் இருக்கு மக்களே. நெட் ஜீரோ எமிஷன் நம்ம டார்கெட்டை வந்து 2070 வச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதால நம்ம நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வந்து குறையும். ஓகேங்களா, அதனால தான் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பட்ஜெட் பாருங்கள், 19,744 crore. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்லி $2.5 பில்லியன் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து இது வந்து 2 ஃபேஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க மக்களே. மொத்தமாக இது ஃபினான்ஷியல் இயர் 30 வரைக்கும். ஒரே நிமிஷம். ஹலோ ப்ரோ, சிஸ் ரெக்கார்டு முடிஞ்சிட்டு இருக்கு சார். இப்போ அப்லோட் பண்ண போகிறேன்.
ஆ இந்த அதை பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் சிஸ். கரெக்ட். ஆமாம் சிஸ். இன்னைக்கா நான் 31க்குள்ளே அனுப்பவா? 30க்குள்ளே 30 இன்னும் 2 டேஸில். சரி ஓகே நான் அனுப்பு. ஆமாம் 8 முடிஞ்சிருக்கு. சரி ஓகே சார் நான் அதை கூப்பிட்றேன். ஓகே மக்களே, இது வந்து 2 ஃபேஸாக நடந்தது. ஃபேஸ் 1 வந்து 2023 2020. இனிஷியல் ஃபேஸில் என்னன்னா அதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது, அதாவது என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து லைக் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேஸ் 1ல் அதை வந்து கவர்மெண்ட் வந்து நோட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபேஸ் 2ல் என்னென்னா ஃபண்டிங் கொடுத்து ப்ரொடக்ஷனுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஃபேஸ் 2 வந்து 2026 to 2030. ஓகேங்களா? அது மொத்தமாக சேர்த்து இவ்வளோ ஃபண்டிங் அலோகேட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதனால டார்கெட் என்ன வைக்கிறாங்கன்னு பாருங்கள். 2030 வரும்போது 5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி மக்கள் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் போகிறதால நம்மளோட ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கான காஸ்ட் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு காஸ்ட் ஆகும்ல, அதை வந்து கொஞ்சம் சீப்பாகவும் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து லைக் எப்படி சொல்கிறது, லைக் இவ்வளோ கம்மியாகவும் க்ரீன் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு காமிக்கணும்ல. அதுக்காக ஒரு 1 kg ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு $2 2 வச்சே பண்ண முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு பிலோ பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க. $1 ₹1 உங்களுக்கு தெரியும். ஒரு $1 வந்து 85 இருக்கா. இப்போ $2 வச்சே ஒரு kg ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து 2030 வரப்போ அட்லீஸ்ட் 125 GW வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனே பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் தான் மேஜர் எய்ம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன், க்ரீன் ஹைட்ரஜனா என்னன்னு பார்த்துட்டு அந்த மிஷன் எப்போ லான்ச் பண்ணாங்க? 2023ல் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? எவ்வளோ ஃபண்டிங்? 19,744 crore. ஓகேங்களா? அடுத்து 2 ஃபேஸாக பண்ணுறாங்க. அடுத்து எவ்வளோ பண்ணணும் 2030 வரும். இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. 5 மில்லியன் டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடுவோமா மக்களே? இது ஒன்றும் இல்லை. இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் சமிட் வந்து நெதர்லாந்து நடக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கு வந்து என்னென்னா இப்போது அது நடந்திருக்கு. அதில் இந்தியா சைட்லேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணால் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அதுதான் நியூஸ் மக்கள். இதோட தீம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேவிகேட்டிங் சேலஞ்சஸ் வித் சாலிட் ஃபார்ம் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டிசிஷன். ஓகேங்களா? அதுதான் தீம். ஆர்கனைஸ் யார் பண்ணால் சஸ்டைனபிள் எனர்ஜி கவுன்சில் யூகேவை சேர்ந்தவங்க, RX குளோபல் அவங்களும் யூகேவை சேர்ந்தவங்க, கவர்மெண்ட் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ், அடுத்து சவுத் ஒஹ்லண்ட் ப்ரொவின்ஸ், இவங்க யாருன்னா ராட்டர்டாம், இவங்க நெதர்லாந்தில் இருக்கிறவங்க கம்பெனி, ஒரு போர்ட், அவங்களும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 2 நெதர்லாந்தோட கவர்மெண்ட் தென் அவங்களோட ஆலண்ட் ப்ராவினன்ஸ் போர்ட் ராட்டர்டாமில் இருக்கவங்க 2 பேரும் சேர்ந்து, அப்புறம் RX குளோபல் தென் சஸ்டைனபிள் எனர்ஜி கவுன்சில் UK, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க மக்களே. எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் 7,000+ எக்ஸிபிட்டர்ஸ் வந்திருக்காங்க, 15,000+ இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்திருக்காங்க அரௌண்ட். ஓகேங்களா? குளோபலாக 400+ குளோபல் ஸ்பீக்கர்ஸ் வந்து மினிஸ்டர், CEOs அவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இந்தியா சைடு யார் பார்ட்டிசிபேட் இதுதான் கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூபிள் எனர்ஜி அதோட செக்ரட்டரி சந்தோஷ்குமார் சாரங்கி அவர் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் வந்து 2023 GW வந்து ரெனியூபிள் எனர்ஜி இருக்கு மக்களே. அதாவது 2030க்குள்ள 500 GW ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருந்தோம்ல, அது வந்து இப்போ வரைக்கும் 2023 GW ரெனியூபிள் எனர்ஜி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதில் 108 GW வந்து சோலார், 51 GW வந்து விண்டு, மற்றதெல்லாம் ஹைட்ரோ லைக் தெர்மல் அந்த மாதிரி. ஓகேவா? மேஜர் இது 2 தான். மற்ற இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நம்ம மேஜர் மைல் ஸ்டோன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். 2023 லான்ச் பண்ணது. ஃபண்டிங் வந்து 2.4 பில்லியன், அதாவது 19,744 crore. ஓகேங்களா? டார்கெட் வந்து 2030 வரப்போ 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஓகே மக்களே, அடுத்து வந்து இந்த க்ரீன் ஹைட்ரஜன் போர்ட்ஸை வந்து அதுக்கு செலக்டட் போர்ட்ஸ்லாம் எது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் போர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கண்ட்லா குஜராத், பர்தீப் போர்ட் ஒடிசா, தூத்துக்குடி போர்ட் தமிழ்நாடு. இது வழியாக தான் க்ரீன் ஹைட்ரஜன் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் ப்ரமோட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதோட டைரக்டர் சஞ்சய் சர்மா அவர் வந்து இண்டோ யூரோப் எக்கனாமிக் ஹைட்ரஜன் ட்ரேட் காரிடார் அப்படின்னு கொண்டு, அதாவது என்னன்னா அந்த காரிடார் வழியாக யூரோப் கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன், க்ரீன் ஹைட்ரஜன், க்ரீன் அமோனியா ப்ரொடக்ஷன்லாம் பூம் பண்ணுறதுக்காக ஒரு காரிடார் ஃபார்ம் பண்ணணும்னு பேசியிருப்பார். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் அவார்டும் கொடுத்துருப்பாங்க மக்களே. அதாவது பாட் பைபக்
சிஇஓ ஆஃப் கிரீன் எனர்ஜி பார்க். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் பர்சன் ஆஃப் தி இயர். நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த லாஸ்ட் இயரில், அதனால ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனில். அடுத்து ரிஃபார்மர்ஸ் ப்ராஜெக்ட். இது வந்து யூரோப்போட ரெனியூவல் எனர்ஜி கம்பெனி மக்களே. யூரோப்ஸ் ஃபர்ஸ்ட் ரெனியூவல் எனர்ஜி கம்பெனி. எதெல்லாம் அந்த சேர்ந்தவங்க அவங்களுக்கு க்ளீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ரிஃபார்ம்ஸ் ப்ராஜெக்ட். ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து க்ளீன் ஹைட்ரஜன். பர்சன் ஆஃப் தி இயர் வந்து பர்ட் பெய்பக் அப்படின்றவர் கிரீன் எனர்ஜி பார்க்கோட சிஇஓ. அடுத்து ஃபியூச்சர் ஹைட்ரஜன் லீடர், அது வந்து ஜான் ட்ரோங்கே. அவர் வந்து சிஇஓ ஆஃப் சொலைட் அப்படின்ற கம்பெனி. ஓகேங்களா, இது மூணுத்தையும் பார்த்துங்க. அடுத்து போயிடலாம் மக்களே. அடுத்து இந்த ஈவெண்ட்ல வந்து மக்கள் ஹைதராபாத் சேர்ந்த ஜூனோ கிரீன் எனர்ஜி, அவங்க வந்து ஹாம்பர்க் ஜெர்மனி சேர்ந்தவங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. ஒரு செலக்ட் எனர்ஜி குரூப்போட சேர்ந்து எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன், கிரீன் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இந்தியாவில் பண்ணணும். எங்கன்னா முல்லப்பெட்டா போர்ட் ஆந்திர பிரதேசில் இருக்குது. 10,000 crore பட்ஜெட்டில். ஓகேங்களா, ஓகே மக்களே. இவங்க இந்த பிளான்ட் வழியாக மட்டும் 180 கிலோ பர் ஆனம் கிரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். கிரீன் அமோனியா, கிரீன் ஹைட்ரஜன் வந்து கிரீன் அமோனியா ரெடி பண்ணணும். கிரீன் அமோனியா வந்து நம்ம ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். அது வந்து 1 மெட்ரிக் டன் பர் ஆனம். அது வந்து 2029 ப்ரொடக்ஷன் பண்ணணும். ரெண்டுமே டார்கெட் வைக்கிறாங்க. ஓகேவா மக்கள், இதில் முக்கியமாக பார்க்கணும்னா எங்கே நடந்தது, தீம் என்ன, யாரெல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணால், இதை இவர் பேசினார் இல்லை, லைக் அதை நோட் பண்ணணும். ஓகேங்களா, எந்த மினிஸ்டர் கலந்துக்கினார், சந்தோஷ்குமார் சாரங்கி. ஓகேங்களா, அடுத்து கிரீன் ஹைட்ரஜன் நம்ம ஸ்கீமை பார்த்தோம், இதில் வர ஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து வேர்ல்டு அனிமல் ஹெல்த் ரிப்போர்ட். இது ஒன்றும் இல்லை, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரிலேருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து டிசீஸ் பரவுதில்லை, அதை பற்றி ரிப்போர்ட். ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. 1 minute. வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அனிமல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இவங்களோட 92nd வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த், அதோட ஜென்ரல் செஷன் நடந்திருக்கும். எங்கன்னா பாரிஸ், பிரான்ஸில். ஓகேங்களா, அப்போ தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லைக் ஒரு பறவை லைக் அனிமல் இருந்து ஹியூமன்ஸ்க்கு என்னென்ன டிசீஸ்லாம் பரவுது, அதை எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், வேக்சின்ஸ் போடணும், அதெல்லாம் அந்த 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 பறவைக்கோ அந்த அனிமலுக்கோ அந்த மாதிரி வேக்சின்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதெல்லாம் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூனோட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்கல்ல, இதில் சொல்கிறாங்க பாருங்கள், லாஸ்ட்டு 2005 2023 இந்த கேப் இயரில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த விலங்குல இருந்து மனுஷனுக்கு டிசீஸே பரவாதுன்னு இருந்தது. ஆனால் இப்போ 47% அந்த மாதிரி நியூ டிசீஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முன்னாடி இந்த மாதிரி விஷயமே நடந்தது கிடையாது. லைக் இந்த ஜூனோட்டிக் பர்டிகுலர் பேர்ட்ல இருந்தோ அனிமல்ல இருந்தோ ஹியூமன்ஸ்க்கு வந்து டிசீஸ் பரவுனதே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இந்த சினாரியோ மாறி இப்போ 47 புதுசாக வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஜூனோட்டிக் டிசீஸ் புரியுதா? அடுத்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் அது வந்து 55 கண்ட்ரீஸில் வந்து லாஸ்ட்டு இந்த பர்டிகுலர் சீசனில் பார்த்தீங்கன்னா 1022 அவுட் பிரேக்ஸ் வந்து புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அடுத்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இது விலங்குக்கெல்லாம் மோஸ்ட்லி வரும். இதை பற்றி மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ரீசெண்டாக யாராச்சும் வேக்சின் பண்ணியிருக்காங்களா, லைக் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரான்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு யூரோப்பியன் பேர்ட் ஃப்ளூ வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க. டக்ஸ்க்குலாம் வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க. எப்போனா அவங்க வேக்சின் பண்ணி முடிச்சிருந்தாங்க அக்டோபர் 2023 அப்போ. ஓகேங்களா, டர்க்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வேக்சின் பண்ணியிருக்காங்க. 37 டேஸ்லேயே இப்போ அந்த வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 19 கேட்டில் லைக் 2.5 மில்லியன் ஷீப்ஸ்க்கு வந்து அந்த வேக்சின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதனால் வந்து டிசீஸ் கண்ட்ரோலை குறைச்சிருக்காங்க. இவங்களாம் ப்ராமினன்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதை தான் கேட்பாங்க. அடுத்து ஃபிலிப்பைன்ஸ் வந்து மில்லியன் டாக்ஸை வந்து வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ண, அந்த ரேபீஸ் பரவுது இல்லை, லைக் அதுக்காக. புரியுதா மக்களே? இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. எந்தெந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்னென்ன டிசீஸ் இருக்குது அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ரீசெண்டாக யார் வந்து இது சம்மந்தமாக டிசீஸ் கண்ட்ரோலுக்காக இல்லை வேக்சின் ப்ரொவைட் பண்ணால் லைக் அந்த மாதிரி தான். ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடுமா? அடுத்து பாருங்கள், பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் தெரியும்ல. இப்போது கரண்ட்டாக பிரிக்ஸ் சேர் வந்து பிரேசில் கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ரியோ டி ஜெனீரியா பிரேசிலில் தான் இந்த வருஷம் பிரிக்ஸ் நடக்க போகுது. ஓகே மக்களே, 15th பிரிக்ஸ் வந்து அதோட ட்ரேட் மினிஸ்டர் மீட்டிங், அதாவது இப்போ இந்த வருஷம் நடக்கும் போது 19th பிரிக்ஸ் சமிட். ஓகேங்களா, சாரி 17th பிரிக்ஸ் சமிட். இது என்ன 15th பிரிக்ஸ்னா, லைக் ட்ரேட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ஸ். இப்போ ஒரு பிரிக் ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா ட்ரேடு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரியும் தனித்தனியாக ஈவெண்ட் நடத்துவாங்க. புரியுதுங்களா? அப்போது ட்ரேட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் பிரிக்ஸில் வந்து இது 15th டைம் தான் நடக்குது. ஓகேவா, அது வந்து கரண்ட் பிரசிடென்ட் சொல்லிட்டேன், பிரேசில் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, அங்கே பிரேசிலில் தான் நடந்திருக்கு. இந்தியா சைட்லேருந்து யார் போயிருக்கான்னா, யஸ்வீத் சிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இருக்குல்ல, அதோட செக்ரட்டரி, அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ் பிரசிடென்சி நம்ம இந்தியாவுக்கு தான் வருது. அதை இங்கே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இயர் 2026. ஓகேங்களா,
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே, இப்போது நீங்கள் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்குள்ளே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருப்பீங்கல்ல, இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ தான் வந்து ட்ரேட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்குள்ள எந்த லைக் எப்படி சொல்கிறது, லைக் எந்த இன்டரன்ஸும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் நம்ம வந்து ஒரு கோஆப்ரேஷனாக இருக்கும், நம்மளுக்குள்ள ட்ரேடில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இவ்வளோ தான் ட்ரேட் பண்ணணும், இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. தீம் பாருங்க, ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆப்ரேஷன், மோர் இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ். ஓகேவா? ஆர்கனைஸ் பண்ணது யாரு? அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அதில் இருக்கிற நேஷனல் கம்யூனிகேஷன் அகாடமி, சரி அகாடமி டெக்னாலஜி, காசிபாட் உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க, அவங்க தான் இந்த ஈவெண்ட்டில் போய் ரெப்ரசென்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த ட்ரேட் மீட்டிங்ஸ் நடக்கிறப்போ சைட் லைன்ஸில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு மக்களே, அதுதான் இது. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், அது கீழே இருக்கிற நேஷனல் கம்யூனிகேஷன் அகாடமி டெக்னாலஜி, காசிபாட் உத்தரப்பிரதேஷ், அவங்களும் அவங்க கரண்ட் பிரிக்ஸோட சேர் இருக்காங்கல்ல, டேனியல் கவல்கண்டி, அவர் வந்து ஓகேங்களா, அட்டுல் சின்கா வந்து நேஷனல் கம்யூனிகேஷன் அகாடமி டெக்னாலஜி அதோட சேர், இவர் வந்து டேனியல் வந்து பிரிக்ஸோட சேர், அவங்களோட பிரேசில் கண்ட்ரியோட சேர். ஓகேங்களா? இவர் 2 பேரும் சேர்ந்து அந்த ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இதே ஈவெண்ட்டில் வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, லைக் வேர்ல்டு லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணோம், நிறைய பொருள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம்ல, அதுக்கான அவங்களோட 30 இயர் ஆனிவர்சரி மக்கள் இது. அதனால 30 for 30 அப்படின்ற இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணி அந்த ட்ரேடிங்கில் ஒரு புது 30 ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? 13th ஆனிவர்சரி இருந்தாலும் இந்த ஈவெண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது 30 for இனிஷியேட்டிவ் யார் லான்ச் பண்ணா அப்படி கேட்கலாம். ஓகேங்களா? மற்றதெல்லாம் சிம்பிள் தான் மக்களே, நீங்கள் ரீட் பண்ணவே புரியும். அடுத்து இதில் வந்து வேற என்ன இந்தியா சைட்லேருந்து பேசியிருக்காங்கன்னா, சஞ்சர் சாதி, இது வந்து டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு போர்ட்டல் மக்கள். இந்த சைபர் ப்ராட்ஸ்லாம் வந்து லைக் கால் பண்ணி நம்ம அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி லோன்ஸ் அவைல் பண்ண சொல்லி இந்த மாதிரிலாம் வருது இல்லை, அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபைட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் லான்ச் பண்ண தான் சந்தர் சாதி. அதை பற்றி இந்தியா அதை பேசியிருப்பாங்க. அடுத்து சைபர் ரெசிடென்ஸில் நம்ம பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்லாம் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், சைபர் ரெசிடென்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், லைக் அதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம ஆதார் பற்றி பேசியிருப்போம். நம்ம ஆதார் வந்து எவ்வளோ ரெவல்யூஷனராக இருந்தது அதை பற்றி பேசியிருப்போம். ஓகேவா? சிம்பிள் தான் மக்களே. இது என்ன நியூஸ்னால், பிரிக்ஸோட ட்ரேட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. அதாவது பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்குள்ள நம்ம பண்ணுற ட்ரேடில் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இவ்வளோ தான் அனுப்பணும், இவ்வளோ தான் அனுப்பக்கூடாது, இதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரிக்கு செல் பண்ண மாட்டோம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கக்கூடாது நமக்குள்ள அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் அண்டர் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம், எல்ஆர்எஸ்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். இங்கே இருக்க பாருங்க மக்கள், இது ஒன்றும் இல்லை, இப்போது நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஃபாரினுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர், அது பேர் அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இங்கேருந்து மண்ணை வெளில வேறு கண்ட்ரிக்கு போகுதுன்னா அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாரும் அது என்ன எல்லாரும் ஸ்கீம்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இங்கேருந்து ஃபாரினுக்கு போகிற மணி எவ்வளோ போகணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். $US $250,000 மக்கள், அவ்வளோதான் நீங்கள் சென்ட் பண்ண முடியும். லைக் அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, டூரிசமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி அங்கே இருக்காங்க, அதுக்கு எதுக்காக இருந்தாலும் இவ்வளோ தான் லிமிட். அது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரெமிட்டன்ஸ் வந்து இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 6.85% வந்து குறைஞ்சிருக்கு. 26.56 பில்லியன் தான் அமைச்சிருக்காங்க. இது வந்து 6.85 கம்மி போன ஃபினான்ஷியல் கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேங்களா? போன ஃபினான்ஷியல் இயரில் அதே இது வந்து ஓல்டு ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா? மார்ச் 2025 மட்டும் பாருங்கள், இப்போ போச்சு இல்லை மார்ச் 2020, அதை மட்டும் இப்போ சொல்லியிருக்காங்க. மார்ச்சில் மட்டும் பர்டிகுலராக வந்து 10.65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன மார்ச்சுக்கும் இந்த மார்ச்சுக்கும். $2.55 பில்லியன் மார்ச்சில் மட்டுமே சென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது 10.65% இன்க்ரீஸ் போன மார்ச்சை கம்பேர் பண்ணுறப்போ. அடுத்து வந்து பிப்ரவரியிலேருந்து கம்பேர் பண்ணுறப்போ 30%, அதாவது பிப்ரவரி 2025 கம்பேர் பண்ணுறப்போ 30% இன்க்ரீஸ். பிப்ரவரி 2025ல் 1.96 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? லிபரலைஸ்டு இதில் வேறு என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெமிட் பண்ணுறாங்களே, ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனுக்காக ஃபண்டிங் செல் பண்ணுறாங்களே, அதுவே ஃபினான்ஷியல் இயர் 25ல் குறைஞ்சிருக்கீங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். 16% குறைஞ்சிருக்கு. லைக் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஸ்டூடெண்ட் ரெமிட் பண்ணுறதே குறைஞ்சிருக்கு. எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 2.92 பில்லியன் தான் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 22ல். ஓகேவா? ஓகே மக்களே, இது லிபரலைசேஷன் ஸ்கீம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது 2004ல் லான்ச் பண்ணது. எதுக்குன்னு நான் சொன்னேன்ல, பர் இண்டிவிஜுவல் இங்கேருந்து லைக் ஒர்க்குக்காகவோ ஸ்டடீஸ்க்காகவோ லைக் வேறு ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்கோ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் சென்ட் பண்ணணும் ஒரு ஃபினான்ஷியல் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. அதுதான் $US
2,50,000 பர் ஃபினான்ஷியல் இயர் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இப்போ இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நீங்கள் எல்ஆர்எஸ் வழியாக மணி சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து அந்த டிசிஎஸ் இருக்கும், டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். டிசிஎஸ்னால் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் மக்களே. ஓகேங்களா? அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து முன்னாடி 7 lakh இருந்தாவே அதுக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 10 lakh மாற்றிருக்காங்க. டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அதில் பிடிக்கிறது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஓகேங்களா? அது டிடிஎஸ். இது டிசிஎஸ்ன்றது ஒரு கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஒரு கூட்ஸை வாங்குறதோ விற்கிறதோ நடக்கல, ஒரு பொருள் அந்த மாதிரி வர்றதுல தான் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி டிசிஎஸ் வந்து முன்னாடி 7 lakhs பிடிச்சிருந்தாங்க, இப்போ 10 lakh மாற்றிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்து பாருங்கள், நான் ரெசிடென்ட் இந்தியன். அவங்க நான் ரெசிடென்ட் இந்தியன் இங்கே டொமஸ்டிக் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. 3 கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. என்ஆர்ஓ, என்ஆர்இ, இங்கே இருக்குது பாருங்கள், எஃப்சிஎன்ஆர் ஒன்று, என்ஆர்இ ஒன்று, என்ஆர்ஓ. என்ஆர்ஓனா என்னென்ன மக்களே, அதாவது இப்போ நான் என்ன வச்ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஃபாரின் போயிட்டேன், யூஎஸ் போயிட்டேன்னு வச்சிங்களேன். எனக்கு வந்து இங்கே நிறைய அசட்ஸ் இருக்கும், ஹவுசஸ் இருக்கும், லைக் லேண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது வழியாக இன்கம் ஜென்ரேட் ஆகுமா? இப்போ இந்த ஹவுஸ் வந்து நான் ரெண்ட்டுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இல்லை இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டியால் கண்டிப்பாக மணி ஜென்ரேட் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் மணி ஜென்ரேட் ஆகும். அந்த மணியை வந்து இங்கேயே நான் அங்கே இருக்கேன், யூஎஸில் இருக்கேன், ஆனால் இங்கே இருக்கிற டொமஸ்டிக்காக இந்தியன் அக்கௌண்ட்டில், சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதில் ஜென்ரேட் ஆகிற மணியை அதில் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறேன்னு வச்சுங்களேன். அதுதான் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். நான் ரெசிடென்ட் அவங்களோட ஆர்டினரி அக்கௌண்ட் இந்தியன் ருப்பிலே மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன டேக்ஸ் கட்டணுமான்னு கேட்டால் கட்டணும். ஏன்னா அந்த மணி இங்கே தானே ஜென்ரேட் ஆகுது, டேக்ஸ் கட்டணும். அதேமாதிரி அதில் ஜென்ரேட் ஆகிற மணி நீங்கள் அங்கே எடுத்துக்க முடியுமா? ஏன்னா நான் அங்கே இருக்கேன்ல, எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ் டாலர்ஸில் இங்கே இருக்கு பாருங்கள், ரீபேட்ரேஷன் சொல்லுவாங்க. அதுதான், அதாவது இந்தியன் ஆரிஜினில் இருக்கிற மணியை அங்கே ரீபேட்ரேட் பண்ணிக்குது. அதாவது யூஎஸ் டாலர்ஸ்க்கோ, யூஎஸ் டாலர் அது வந்து யூஎஸ் டாலர்ஸில் 1 million தான் பண்ணணும் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு. ஓகேங்களா? நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டில் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ வந்திருக்கு? 4.4 billion வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரை மட்டும் கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்காக மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 31.1 billion இருக்குது நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் மட்டுமே. ஓகேங்களா? இது வந்து டாக்ஸபிள் அக்கௌண்ட் மக்களே, ஏன்னா ஜென்ரேட் ஆகுது மணி இன்சைட் இந்தியா. அடுத்து நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்ன்றது என்னன்னா, இப்போ நான் யூஎஸில் இருக்கேன், அங்கே ஏர்ன் பண்ணுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் அமௌண்ட் வந்து என்னோட நாட்டுக்கு அக்கௌண்ட்டில், பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கட்டும்ன்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அந்த அமௌண்ட்டை லைக் எப்படி சொல்கிறது, அதை வந்து இந்தியன் ருப்பியாக மாற்றி நான் இங்கே போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? இந்தியன் ருப்பியாக மாற்றி இங்கே இருக்கிற ஸ்டேட் பேங்க், அதே ஸ்டேட் பேங்க் அப்படியில் போட்டு வைக்கிறேன்னா அதுதான் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். நான் எக்ஸ்டர்னலாக ரன் பண்ணுற மணியை டொமஸ்டிக்காக ஒரு என்னோட பேங்க்கில் போட்டு வைக்கிறேன். இதுக்கு வந்து டேக்ஸ் அப்பலான்னு கேட்டால் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணது அவுட் சைடு, புரியுதா? ஆனால் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இதில் ரீபேட்ரேஷன் இருக்கானா? ரீபேட்ரேஷன் இருக்குது, ஃபுல்லி ரீபேட்ரேபிள். ஓகேவா? ஃபுல்லி ரீபேட்ரேபிள். ஓகேவா? அடுத்து இது அந்த நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டில் இந்த ஃபினான்ஷியலில் 4.7 billion வந்திருக்கு மக்களே. மொத்தமாக அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100.7 billion மொத்த அமௌண்ட் இருக்கிறது இப்போ. அடுத்து ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். இதுனா ஒன்றும் இல்லை மக்களே, ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸட். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸடு, ரெக்கரிங் எது ஒன்றும் ஓப்பன் பண்ணலாம். இதுவுமே கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸட், ரெக்கரிங் எதுவுமே ஓப்பன் பண்ணலாம். இது பர்டிகுலர்லி ஃபார் ஃபிக்ஸட் டெபாசிட். அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்காக ஓப்பன் பண்ணுறது. லைக் ஃபிக்ஸட் டெபாசிட்னா 1 time டெபாசிட் அந்த மாதிரி வைக்க. அதாவது இது டைம் டெபாசிட்ஸ் மக்களே, புரியுதுங்களா? இது வந்து டைம் டெபாசிட்ஸும் வரும், டிமாண்ட் டெபாசிட்ஸும் வரும். இதுவும் டைம் டெபாசிட்ஸும் வரும், டிமாண்ட் டெபாசிட்ஸும் வரும். இது பர்டிகுலர்லி ஃபார் டைம் டெபாசிட்ஸ். ஓகேவா? அது இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து நீங்கள் ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாருங்கள். இந்த நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, எஃப்சிஎன்ஆர், அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அந்த இப்போ யூஎஸில் இருக்கனா யூஎஸ் டாலரே இங்கே நான் போட்டு வைக்கலாம். புரியுதா? இதை நான் இந்தியன் ருப்பியாக மாற்றணும்னு அவசியம் இல்லை, யூஎஸ் டாலர் டேரெக்டாக அப்படியே போட்டு வைக்கலாம். அதுக்கு தான் இதனால நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஃபாரெக்ஸ் இல்லை, யூஎஸ் டாலர்ஸ் ஃபாரின் கரன்சி, ஃபாரெக்ஸ் தானே. ஒரு எப்படியும் அந்த ஒரு 5 yearsக்கு அப்படின்னு லாக் பண்ணிட்டேன்னா அந்த 5 yearsக்கு அதில் இருக்கிற காசு எடுக்க மாட்டேன். ஸோ அந்த ஃபாரெக்ஸ் வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்குள்ளே, புரியுதுங்களா? நம்மளோட ஃபாரெக்ஸுக்கு அது யூஸ் ஆகும்ல, அதனால அந்த பர்டிகுலர் ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டில் 11% year-on-year growth ஆயிருக்கு. யூஎஸ் டாலர்ஸ் 7.1 billion. ஓகேங்களா? மொத்தமாக இன்ஃப்ளோ. டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 32.8 billion. அதிகமான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து இப்போ இதில் அதான் மொத்தமாக நான் இந்த 3 கைண்ட் ஆஃப் டெபாசிட்லையும் சேர்த்து 3 டைம் அக்கௌண்ட்டையும் சேர்த்து எவ்வளோ இன்ஃப்ளோ வந்திருக்குன்னா 16.16 billion மக்களே. போன ஃபினான்ஷியலை கம்பேர் பண்ணுறப்போ 9.9% இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா?
அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் மொத்த டெபாசிட் வாங்க இது 32.8 பில்லியன், 100 பில்லியன், அடுத்து 31 எல்லாத்தையும் சேர்த்தா 164.7 பில்லியன் மொத்தமாக இப்போ குமுலேட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போய்டும். அடுத்து இது பாருங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 6 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. இது நான் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இருக்கு மக்களே 2007, அது வந்து அதுக்காக ஒரு போர்டு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. பழைய போர்டு என்னென்னா போர்ட் ஃபார் ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதுதான் பழைய போர்டு. இதை அதை ரீப்ளேஸ் பண்ணி பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. இது என்னன்னா பழைய போர்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நாமினேட் பண்ணுற எம்ப்ளாயிஸ் புதுசாக இதை வராங்க. அதனால இந்த போர்டு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா மக்களே, நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரீபெய்டு, லைக் என்ன சொல்கிறது, இந்த பேமெண்ட் கேட்வே, பேமெண்ட் வேலெட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இதுக்கெல்லாம் ரெகுலேட்டரி அப்ரூவல்லாம் எப்படி கொடுக்குறோம், பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்டை யூஸ் பண்ணி தான். ஸோ அதை என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், லைக் அந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும், ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், அதுக்காக தான் இந்த குரூப். ஓகேங்களா, இப்போ கரண்ட்டாக ஒரு குரூப்பில் யாரெல்லாம் இருக்க போகிறா பாருங்க. சேர்பர்சன் வந்து நம்ம RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, 26 கவர்னர். ஓகேங்களா, இவர் வந்து 1990 IAS ஆஃபீஸர், உங்களுக்கு தெரியும், அதை நோட் பண்ணிங்க. அடுத்து வேற யார் மெம்பர்ஸ்னா ஒரு டெப்டி கவர்னர் இருப்பார் மக்களே. பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலிட்டி இருக்கிற ஒரு டெப்டி கவர்னர். கரண்டாக டி ரவிசங்கரை போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து சென்ட்ரல் நம்மளோட RBI ஒரு ஆஃபீஸரை நாமினேட் பண்ணுவாங்க, அவர் ஒருத்தர் இருப்பார். 3 பேர் ஆச்சு. அடுத்து 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இன்க்ளூட் கிடையாது, இப்போ புது கமிட்டியில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுதான் ஸ்பெஷாலிட்டியே மக்களே. இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ் தான் வைப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், இதில் வந்து 4ன்னு வைப்பான். அப்போ அதுதான் தப்பு, புரியுதுங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் இதில் கேட்பாங்க, அதனால தெளிவாக படிச்சுங்க. அடுத்து இது இல்லாமல் பர்மனெண்ட் இன்வைட்டிஸ் இருப்பாங்க. லைக் வந்து ஒரு லைக் செப்பரேட் இணையாக ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அது வந்து பிரின்சிபல் லீகல் அட்வைசர், RBIயோட சேர்ந்த பிரின்சிபல் லீகல் அட்வைசரும் அதில் இருப்பார். உன்னிகிருஷ்ணன் இருக்காருல, அவரும் இருப்பார். ஓகேங்களா, அப்புறம் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த பர்டிகுலர் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்கள சில பேர் ஆட் பண்ணுவாங்க. பேமெண்ட் சிஸ்டம், ஐடியில், லாவில், RBIயில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க வந்து மீட்டிங்ஸ் வந்து டுவைஸ் 2 வருஷத்துக்கு 2 டைம் வந்து இவங்க மீட்டிங் கண்டிப்பாக வைக்கணும், அந்த மாதிரி மேண்டேட்லாம் வைக்கிறாங்க. ஓகேவா மக்களே, பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 இருக்குல்ல, அதை ரெகுலேட் பண்ணுறது, அதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், அது சம்மந்தமான போர்டை வந்து இப்போ ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்ட் ரெகுலேஷன்ஸ் 2025 அதான். ஓகேங்களா, அது 6 பேர் இருக்க போகிறாங்க இனிமேல். கவர்னர், டெப்டி கவர்னர் ஒருத்தர், RBI நாமினேட் பண்ண ஒரு ஆஃபீஸர் இருப்பார், தென் 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. இது இல்லாமல் பர்மனெண்ட் இன்வைட்டிஸ் வந்து உன்னிகிருஷ்ணன் இருக்காரு, தென் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இது பாருங்க, விவராட்டி ஃபண்டு அப்படி ஒரு NBFC கம்பெனி மக்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் ஆஸ்திரியா, ஒன்றும் இல்லை, இப்போ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க், இந்த மாதிரி நிறைய லைக் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பேங்க் தான் ஆஸ்திரியாவில் இருக்குது, வியனா ஆஸ்திரியாவில் இருக்குது இந்த பேங்க். அந்த டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் ஆஸ்திரியாவிலேருந்து $US 20 மில்லியன் ஃபண்டிங் வாங்கிக்கிறாங்க. எதுக்குன்னா, இந்த ஃபண்டிங் வாங்கி இவங்க NBFC கம்பெனி NBFCக்கு லோன் கொடுப்பாங்க. புரியுதுங்களா, அதான் நடக்கும். விவரத்தி அசட் மேனேஜ்மெண்ட் $US 20 மில்லியன் யாருக்கிட்டேருந்து, டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் ஆஸ்திரியா. ஓகேங்களா, இவங்களோட கேபிட்டல் பேஸ் வந்து இப்போ $US 165 பில்லியன். ஓகேங்களா, டார்கெட் வந்து இப்போ என்னன்னா 250 மில்லியன் வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கலெக்ட் பண்ணி MSMEக்கு, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்க்குலாம் ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஓகேவா, அங்கேருந்து லோன் வாங்கி ஃபண்டிங் கொடுப்பாங்க மக்களே, அவ்வளோதான். விவரட்டி இந்தியா ரீட்டைல் அசட்ஸ் அதோட ஸ்டார்டிங் மார்ச் 2023 லான்ச் பண்ணது. கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா, கிஃப்ட் சிட்டி குஜராத் உங்களுக்கு தெரியும், அது இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சம்மந்தமான ஒரு டெக் சிட்டி. அடுத்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி MSME லோன்ஸு, ரீட்டைல் லோன்ஸு, உமன் பாரோஸ் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் பாருங்கள், $US 200 மில்லியனுக்கு மேலே ஆல்ரெடி லோன் கொடுத்துருக்காங்க. 25 NBFC பார்ட்னர்ஷிப் பண்ணி. அடுத்து எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் ரீச் பண்ணுங்க, 35,000 இண்டிவிஜுவல், 1 lakh MSME பெனிஃபிட்டாக இருக்காங்க. ஓகேவா, அடுத்து உமன் பெனிஃபிஷியரி பார்த்தா பர்டிகுலராக 75% மேலே. அடுத்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், இது ஒன்றும் இல்லை, ஹாக்கி இந்தியா உமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற அந்த விளையாடுற அந்த அத்லெட்ஸ்க்கு வந்து அமித் யூனிவர்சிட்டி மும்பையில் இருக்குது. அவங்க வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க மக்களே. கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். லைக் ஸ்காலர்ஷிப் கொடுத்து நீங்கள் கோர்ஸ் பண்ணி அதை அத்லெட்ஸ் கம்பேர் பண்ணல, அவங்க அத்லெட்டாக இருக்கும் போதே ஒரு டிகிரியும் படித்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா, இது சிக்னேட் பண்ணுறப்போ போலநாத் சிங், செக்ரட்டரி ஆஃப் ஹாக்கி இந்தியா, அவர் இருந்திருக்காரு. அஜித் சௌகன், இவர் வந்து அமித் யூனிவர்சிட்டி ஆன்லைன் அதோட சேர்மன், அவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா, அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் யாருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருப்பாங்கன்னா, சலிமா டெட்டு, நம்மளோட உமன் லைக் ஃபுட்பால் ஹாக்கி டீம் இருக்குல்ல, ஃபுட்பால் இல்லை ஹாக்கி,
அதோட கேப்டன் சலீமா ரெட்டே அவங்க வந்து சோஷியாலஜி ப்ரோக்ராமில் இன்ரோல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அந்த இனாகரேஷன் பண்ணுறப்ப இவங்க 2 பேர் கொடுத்துருங்க. அடுத்து டிஃபெண்டர் ஜோதி சிங் அவங்களுக்கு வந்து MBA மார்க்கெட்டிங்கில் என்ரோல் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து மக்களை இந்த எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாகவும் லைக் இன்டர்ன்ஷிப்பும் கொடுப்பாங்க. லைக் ஸ்டைஃபண்டும் கொடுத்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறது. ஏன்னா ஒரு நேஷனல் லெவலில் அவங்க இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களா, அவங்கள பூஸ்ட் பண்ணணும்ல. லைக் விளையாடுற டைம்ல டிகிரி வாங்கின மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸ்காலர்ஷிப்ஸ் 100% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, என்னென்ன டிகிரி ப்ரொவைட் பண்ண BCom BSc MBA எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட் நியூஸ். 5th ஷிருலி லில்லி ஃபெஸ்டிவல் மணிப்பூரில் பண்ணியிருக்காங்க மக்களே. மணிப்பூர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஞாபகம் இருக்கிற மக்களே. நம்ம சொன்ன நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் என்னென்ன மணிப்பூர், மேகாலயா, அசாம், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், லைக் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ். அங்கெல்லாம் வந்து ஹில்லி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, அங்கே ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்குது, லைக் இனிஷியேட்டிவ் எதாவது நடக்குதுன்னா நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 5th எடிஷன் ஆஃப் இது யார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மணிப்பூர் கவர்னர் அஜய்குமார் பல்லா அவர் தான் என்ன கிரியேட் பண்ணியிருக்காரு 5th எடிஷன். ஓகேங்களா, அந்த ஷிருலி லில்லி இருக்குல்ல, அதோட அந்த லில்லியை டிஸ்கவர் பண்ணி 75 இயர் ஆச்சு. ஓகேங்களா, அதனால இந்த ஃபெஸ்டிவல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, இது வந்து என்னன்னா இப்போ வந்து அது ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனாக இருக்கும் அந்த லில்லி கார்டன்ஸ்லாம். ஓகேங்களா, அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்கு தீம் பாருங்க, செலிப்ரேட்டிங் பீஸ், ஹார்மனி வித் டைவர்சிட்டி. ஓகேங்களா, ஓகே மக்களே. அடுத்து பாருங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மகாவிஸ்தர் ஏ ஆப் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை மக்களே, மகாவிஸ்தர் ஏ ஆப் இது எதுக்குன்னா, இப்போ காரிஃப் சீசனில் வெரைட்டி நம்ம கிராப்ஸ் போடுறோம்ல, அது காரிஃப் சீசன் வெரைட்டி அது எப்படி பூம் பண்ணி எக்ஸ்போர்ட் கல்டிவேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கிராப் ஈல்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஏ பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன். காரிஃப் சீசன் உங்களுக்கு தெரியும், ஜூன் to அக்டோபர் தான் காரிஃப் சீசன். காரிஃப் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ரைஸு, மைதா, தென் அந்த அந்த லைக் அந்த பருப்பு வகைகள்லாம் இருக்குல்ல மக்களே, தோரம் பருப்பு, லைக் இதெல்லாம் வந்து காரிஃப் சீசன் விளையுது. காரிஃப் சீசனா லைக் வந்து இந்த ரெய்னி சீசன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவன் அந்த டைம்ல காரிஃப் ராபிஸ் சீசன் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, காரிஃப் சீசன் வந்து ஜூன் to அக்டோபர். எக்ஸாம்பிள் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் காரிஃப் சீசனா அந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும் இந்த ரைஸ்லாம் விளையும். ஓகேங்களா, ஏன்னா சில கிராப்ஸ்க்கு வந்து நம்ம ரைஸ் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். லைக் அதை பொறுத்து காரிஃப் ராபி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா, இந்த காரிஃப் சீசனோட கிராப்ஸோட ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மகாவிஸ்தர் ஏ ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எங்கே வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா யஷ்வந்த் ரோஸ் சவன் சென்டர், மும்பை மகாராஷ்டிரா வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் முன்னாடியே சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரு கிராப் போடுறப்போ வெதர் பேஸ் பண்ணி அது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, லைக் அதெல்லாம். ஓகேவா, அடுத்து பாருங்க மக்களே, இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் மரக்கோர். இது ஒன்றும் இல்லை, லைக் இந்த ஷீப் தான் ஒன்று, அதோட கொம்பு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். லைக் அதோட அப்சர்வன்ஸ்க்காக இந்த May 24 அப்சர்வ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண வந்து 2024 தான். இது 2nd எடிஷன். அடுத்து வேர்ல்டு சிசோஃபினாரியா அவேர்னஸ் டே. இது ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு நம்ம என்ன சொல்கிறது, மைண்டு கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டா அதோட அவேர்னஸ் டே. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை வந்து நம்ம எம்பவர் பண்ணணும், அவங்கள பூஸ்ட் பண்ணி அவங்களையும் நம்மளை பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் டே. May 24 தான் இதை கமெமரேட் பண்ணுறாங்க. தீம் பாருங்க, ரீதிங்க் அண்ட் லேபிள், ரீக்ளைம் த ஸ்டோரி. ஓகேவா, அடுத்து காமன்வெல்த் டே. உங்களுக்கு தெரியும் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் யார், பிரிட்டிஷ் எங்கெங்கெல்லாம் ரூல் பண்ணாங்களோ அவங்களாம் சேர்ந்து காமன்வெல்த் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து அந்த காமன்வெல்த் அந்த எலிசபெத் இருக்காங்களா மக்களே, விக்டோரியா, லைக் அவங்க பிறந்த டேட்டை தான் காமன்வெல்த் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. May 24. தீம் வந்து டுகெதர் வி த்ரைவ். ஓகேங்களா, அதான் தீம். ஓகே மக்களே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தென் அந்த இமேஜ் பேஸில் கொண்டு வந்தால அது எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.